பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாட்களிலே நான் பார்க்கும்போது, இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் ஊற்றப்பட்ட நாட்கள். அப்பொழுதுதான் சபை ஆரம்பிக்கப்பட்ட புதுசு. 2ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் இருந்தார்கள் என்கிற வார்த்தையை நம்ம முதலாவது 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இருந்தாங்க. அது ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சு? ஒரு சேஞ்சஸ் எல்லாருக்குள்ள உண்டாயிற்று. கிறிஸ்துவ மக்களுக்குள்ள, அதாவது இந்த ஆவில நிரப்பப்பட்ட மக்கள் என்ன சேஞ்சஸ் உண்டாயிருக்குன்னா, விசுவாசி எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய். இந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியுமா? சகலமும் பொதுவாய். யார் யாரோ எங்கிருந்தோ வந்திருக்கிறாங்க, மனம் திரும்பி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர்களுக்கு சாப்பாடு சர்ச்சில். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? வசனம் ஆண்டவருங்க என்ன சொன்னான்னு தெரியல. ஆண்டவர் சொல்லி சீசர்கள் எதுவுமே சொல்லல. ஆனா ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குது. என்னன்னா, எல்லாரும் அவருடைய சொத்துக்களை விற்று அப்போஸ்தலர் பாதத்து அருகே கொண்டு வைத்தார்கள். எல்லாரும் ஜெபம் 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 ஜெபம், ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கிறது, அற்புதங்கள் அதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ என்ன நடந்துச்சு? ஒருமித்து இருந்தார் எல்லாரும். ஒரே சட்டம், ஒரே அன்பு, எல்லாரும் சகோதர சகோதரிகளாக ஒருமித்து இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம 2 பேரு ஒன்னா இருக்க முடியாது. கல்யாணம் பண்ணணும் ஓடி போயிடுறோமா? ஆனா இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனை பாருங்க, மேல படிச்சு பார்க்கும்போது 14ஆம் வசனத்துல 41ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 3000 பேர் மனம் திரும்பினார்கள். 3000 பேர் ஒருமித்து இருந்தார்கள். ஒரே சாப்பாடு, எல்லாருக்கும் ஒரே காரியங்கள், எல்லாம் ஒரே குடும்பம் போல இருக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஏற்ற தாழ்வுகள் போயிடும், பெரியவன் சின்னவன் போயிடும், எல்லாருக்குள்ளும் ஒரே அன்பு. காரணம், அந்த மண் பாண்டவிலே தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பதினால இந்த மாற்றங்கள் எல்லாம் போயிடும். எல்லா குடும்பம் ஒரே குடும்பம் அப்படிங்கிற எண்ணம் உண்டால். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சீக்கிரம் வந்துடுவாருங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. அவர் போயிருக்காரு, நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. திரும்ப வந்துடுவாரு, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம், ஒன்னா ஜெபம் பண்ணலாம், ஒன்னா ஊழியம் செய்யலாம், ஒன்னா சாப்பிடலாம், எல்லாரும் ஒன்று போல இருக்கலாம். சமத்துவம் என்பது இங்க இருந்து ஆரம்பிக்கும். சரி, கம்யூனிஸ்டுக்காரங்களாம் சொல்றாங்க சமத்துவம் சமத்துவம். அதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு எங்க இருந்தா ஆரம்பிச்சு. இது யார் எங்க இருந்து ஆண்டவர் சொன்னாரா? எல்லாருடைய உள்ளத்திலும் ஏவப்பட்டார்கள். எல்லாருக்கும் நலத்துவம். ஏன்னா அநேக குடும்பங்கள்ல சாப்பாடு இல்லை, அநேக குடும்பங்கள்ல ஒன்றுமே இல்லை, என்ன செய்யறது தெரியல. ஆனா அவங்க சர்ச்சைக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி சாப்பிடலாம்? அப்ப என்ன செய்யாங்க? எல்லாரும் நிறைய இருக்கிறவங்களெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். எல்லாவற்றையும் அவருடைய காணியாட்சிகள் எல்லாம் விற்று கொண்டு வச்சாங்க. அதை எல்லாரும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சாப்பாடு இல்லை என்று ஒருவரும் இல்லை, அதிகமாய் சாப்பாடு இருக்கு என்று சொல்கிறவன் இல்லை, சொத்து அதிகமாய் இருக்குன்னு சொல்ல. அதான் சமத்துவத்தை அங்கே நடந்தது. முதல் சபையில நடந்தது, பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போது நடந்தது. முதல் சபை உருவான போது நடந்த காரியம் தான். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். இந்த பொதுவாய் அனுபவிக்கிற காரியத்துல இந்த நாட்கள் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப கஷ்டம். 2 குடும்பம் ஒன்னா இருக்கிறது. சொந்தக்காரங்கெல்லாம் பிச்சுட்டு போயிடுறாங்க. வீட்டுல கல்யாணம் உடனே புருஷன் மணி தனியா போயிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் எப்படி பொதுவாக இருந்தார்கள்? ஆவியானவர் வரும் பொழுது ஒரு அன்பையும் ஐக்கியத்தையும் கொடுக்க வல்லவரா இருக்க. இந்த நாட்களில் நமக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதா? இன்னைக்கு மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோட மனைவி தனியா பிரிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம இவரோடு இருக்க முடியாது. ஆனா அன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் எல்லாம் ஒன்றா இருந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவ சபை என்பது ஒரு மனத்திலே இருக்கிறது. ஒரு மனப்பட்டு ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள். எல்லாரும் பொதுவாக இருந்தார்கள். எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்கள் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட காலங்கள் இனிவரும் நாட்களில் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதோட வரைக்கு முன்பாக ஒரு எழுப்புதல் வருமானால், அன்றைக்கு முதல் நூற்றாண்டு நடந்த அதே எழுப்புதல் இந்த கடைசி நாட்களிலே வருமானால், ஜனங்கள் அப்படித்தான் இருப்பார்கள். மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்னா இருப்பாங்க. அப்பொழுது மறுபடியும் கர்த்தர் வந்து அவர்களை சேர்த்து கொள்ள வருவார் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க சான்ஸ் இருக்கு.
என்னால் அந்த நாட்களில் வீடுகள் தோறும் நடந்தது கூட்டம். இன்றைக்கு வீடுகள் தோறும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. சர்ச்சு கட்டக்கூடாது, சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி பாருங்க. இவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் வந்து இவர்களை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க. பின்னால் வசனங்களை வாசிக்கலாம். தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க, ஜெபம் பண்ணக்கூடாது சொன்னாங்க. நீ அடுத்தது 2, 3 அதிகாரங்கள்லாம் வாசிக்கும் போது இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் உபத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தப்பு பண்ணாம உபத்திரம். இன்னைக்கு அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு துணை நின்று கொண்டு இருக்கிறார். அவளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், அற்புத அடையாளங்களை செய்கிறார். எல்லாவற்றின் மூலமாக தான் கர்த்தர் நம்முடைய சபையை உருவாக்கி கொண்டு வந்தார். இன்றைக்கு சபை உருவாகி ஏறத்தாழ 2024 வருஷங்கள் ஆயிருக்கு. 2000 வருஷங்களுக்கு மேலாக அந்த சபை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. அது எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், மன்னர்கள் வந்தார்கள். அன்றைக்கு இருந்த ரோம அரசாட்சியில ரோமர்காரர்கள் வந்தாங்க. இவள் எப்படியாவது அவளை சிதறடிக்க வேண்டும், அவள் வைத்திடக்கூடாது, இந்த மதம் இருக்கக்கூடாது நினைச்சாங்க, இந்த இனமே இருக்கக்கூடாது நினைச்சாங்க. ஆனா இதுவரையில யாராலும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே கட்டப்பட்டவர்களாயிருந்தார்கள். இன்றைக்கு ஆவியிலே நீங்கள் கட்டப்பட்டு ஒன்றாய் இருப்பீர்கள், உங்களை ஒருவரும் ஒன்றும் பண்ண முடியாது. பிரிவினையின் ஆவி வராது. இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க 4 பேர் ஒன்னா இருக்க முடியல, 4 அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் ஒன்னா இருக்க முடியல, அவ்வளவு பிரிவினைகள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, விசுவாசி எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள் என்று சொல்ல, சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். அந்த பொதுவான நிலைமை இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு சொந்தக்காரங்க பொதுவா இருக்கிறாங்களா? சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. அவங்கள பார்த்தா இவங்களுக்கு ஆகிறது, இவங்க பார்த்தா அவங்களுக்கு ஆகுது. என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் மறுபடியும் கொண்டு வரப்போகிறார். மறுபடியும் அதே நிலைமைகள் இந்த பூமியில உருவாக போகிறது. மறுபடியும் சபைகள் எல்லாம், எல்லா சபையில கூட்டங்கள் எல்லாம் வீடுகளில் ஆரம்பிக்கப்பட போது, வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்களே போல இன்றைக்கு மறுபடியும் அப்பம் விட போறாங்க, செய்ய போறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை அன்றைக்கு முன்மாறி ஊற்றினவர் பின்மாறி இன்றைக்கு ஊற்ற போகிறார். அதில் நீங்க பங்கெடுக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் அப்படிப்பட்ட மாற விரும்பல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை ஒரு மனமாய் கட்டி எழுப்ப, குடும்பத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள். நீங்க குடும்பத்துல பிரிவினையா இருந்தா இன்னைக்கு ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் இருக்க உதவி செய்யுங்க, குடும்பத்தை ஒன்றா இருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களையும் குடும்பத்தையும் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இந்த காலையில் உங்களுக்கு அந்த செபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்கிற வல்லமுள்ள பிதாவே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நான் அப்பா, நம்ம விசுவாசி எல்லாரும் ஒருமித்து பொதுவாய் அனுபவித்தால் சொல்லப்பட்டிருக்க அந்த நிலைமைகள் மறுபடியும் வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கட்டும். ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடின பொழுதுதான் அற்புதம் நடந்தது. அதே போல நாட்கள் அற்புதம் நடக்கும்படி ஒப்புக் கொடுக்கும். புதிய ஆசீர்வாதத்தை நிரப்பும். வசனத்தை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதி. இன்றைக்கு நாங்கள் யாரையாவது பேசாம குடும்பத்தில் நமக்கு சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் மாற்றத்தை உருவாக்கும், சமாதானத்தை உருவாக்கும், ஒரு மனதை உருவாக்கும். ஒன்றா இறக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம். விசுவாசிகள் மத்தியில் அப்படி இருக்குமானால் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசி எல்லாரும் ஒருமித்து இருந்தது போல இன்றைக்கு விசுவாசிகள் மாத்திரம் குடும்பம் எல்லாரும் ஒருமித்து இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு லோக சந்திக்கும் வரையிலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக.